வணக்கம் மக்களே, வெல்கம் டு பைசா தமிழன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க கிஃப்ட் வச்சர்ஸ் என்ன கிஃப்ட் வச்சர்னா இருக்கட்டும், அமேசான், ஃப்ளிப்கார்ட் உங்களுக்கு என்ன கிஃப்ட் வச்சர் நீங்கள் வச்சிருந்தாலும் அந்த கிஃப்ட் வச்சரில் இருக்க அமௌண்ட் வந்து வித்தின் 30 minutes உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணியை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கூகுள் சர்ச்சில் வந்து கிராஃபின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறோம். ஸோ கிராஃபின் சொல்லி டைப் பண்ணோடனே நம்மளுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே வருது. அதில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, www.craftin.in சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து சைட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் உங்களோட சைட். நாம் அந்த இடத்துல ஃப்ளிப்கார்ட் டச் பண்ணதுனால அதில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹோம் கொடுத்துறோம். ஹோம் கொடுத்தோன்னே நம்மளுக்கான மெயின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த சைட்டோட அஃபிஷியல் மெயின் பேஜ் இது தான். ஸோ இப்போ இந்த மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நிறையா வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மேலே நிறைய ஆட்ஸும் கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் நாட் ஆட் இல்லை, தட் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாகின், ரிஜிஸ்டர், தென் பார்த்தீங்கன்னா பை கிஃப்ட் கார்ட்ஸ் அண்ட் செல் கிஃப்ட் கார்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் நாம் வந்து எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வச்சர்ஸ் அது நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல மெயின் திங், ஸோ நம்ம அமேசான் கிஃப்ட் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா 30 minutesல வந்து நம்ம யூபிஐ ஆர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து டேரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ கிஃப்ட் கார்டு வந்து டேரெக்டாக 30 minutesல பண்ணிடலாம். ஜஸ்ட் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னே இதுதான் உங்களுக்கான ரெஜிஸ்டர் ஃபார்ம். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் இது எல்லாமே கேட்டுருப்பாங்க. அப்புறம் கீழே வந்து அக்ரி கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. நம்மகிட்ட ஆல்ரெடி ஐடி இருக்கனால லாகின் பண்ணுறோம். ஸோ லாகின் கொடுத்துட்டு லாகின் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளோட இமெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்ட் இந்த இடத்துல கொடுத்துக்கிறோம். ஸோ இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே நமக்கு இந்த சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னா, கீழே வந்து நிறைய கிஃப்ட் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000+ ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி 5 lakhக்கு இன்றைக்கி 24 hours மட்டும் 5 lakh பக்கம் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டோட கிஃப்ட் கார்ட்ஸ், டாப் பிராண்டட் கிஃப்ட் கார்ட்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் திங் இதில். ஸோ என்ன கிஃப்ட் கார்டு இருந்தாலும் நம்ம வந்து டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் வந்து ஒரு கிஃப்ட் கார்டு வந்து செல் பண்ண போகிறோம். ஸோ செல் கிஃப்ட் கார்டு கொடுத்துக்கிறோம். செல் கிஃப்ட் கார்டு கொடுத்தோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம என்ன கிஃப்ட் கார்டு வந்து சேஞ்ச் பண்ணுமோ அந்த கிஃப்ட் கார்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நாம் இப்போ பண்ண போகிறது அமேசான். ஸோ அமேசான் கொடுத்துக்கிறோம். அமேசான் கொடுத்துட்டு அதோட கோடு வந்து என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கோடு வந்து உங்களோட அமேசான் கிஃப்ட் வச்சரில் இருக்கும். ஸோ அந்த கோடை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கிறோம். தென் வந்து அது எத்தனை ரூபாய்க்கான கிஃப்ட் வச்சர் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துறோம். ஸோ மெயின் திங் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ப்ராசஸிங் ஃபீஸாக வந்து 15% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாம் கொடுத்தோன்னே 30 minutesல நம்மளுக்கான அமௌண்ட் வந்து டேரெக்டாக நம்ம பேங்க்குக்கே வந்து இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ 30 minutesல பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் பேங்க்குக்கு வந்து டேரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். மெயின் திங் இதை வந்து நீங்கள் எந்தெந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து 9 o'clock மேலே நைட் 10 o'clock உள்ளே பண்ணணும். ஸோ இந்த டைம் இல்லாமல் நான் வந்து 9 o'clock முன்னாடி அல்லது 10 o'clock அப்புறம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேரெக்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நாம் வந்து கேஒய்சி டாக்குமெண்ட் வந்து இதில் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேஒய்சி டாக்குமெண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் பேஜுக்கு வந்து மை அக்கௌண்ட் கொடுத்துறோம். ஸோ மை அக்கௌண்ட் கொடுத்தோன்னே இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ என்னோட நேமுக்கு கீழே கேஒய்சி வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன். இதே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஆர்டர்ஸ், பேமெண்ட் டீட்டெயில்ஸ், சார்ஜஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கான பேங்க்கோட கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்க்கலாம், நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து பேங்க் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், தென் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இதெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாவே போதும். ஸோ உங்களோட பேங்க் வந்து இது கூட லிங்க் ஆகிடும். ஸோ லிங்க் ஆனதுக்கப்புறம் நாம் வந்து மறுபடியும் இதை வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ நாம் சேஞ்ச் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அமேசான் கொடுத்துட்டு அதுக்கான கோடை வந்து இந்த இடத்துல நான் இப்போ என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இதோட பேலன்ஸ் வந்து நான் என்ட்ரி பண்ணுறேன். இப்போ நான் போகிறது பார்த்தீங்கன்னா 500 rupeesக்கான கிஃப்ட் வச்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பிரி டேட் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு கிஃப்ட் கார்டுக்கும் அதோட எக்ஸ்பிரி டேட் இருக்கும். அந்த எக்ஸ்பிரி டேட் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகே மக்களே, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்து சைட்டில் காண்டாக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 24 hours உங்களுக்கு அந்த ப்ராப்ளமை வந்து அவங்க ஈஸியாக வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்து, இதை வந்து இந்த சைட்டோட மெயின் அட்வான்டேஜ்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ்பிரி டேட் செட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ்பிரி டேட் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சப்மிட் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து சப்மிட் கொடுக்க போகிறோம். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம்
ஸோ இப்போ வந்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்மிட்டிங் த கிஃப்ட் கார்டு வந்துருச்சு. ஸோ வந்து வித்தின் 30 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த பேமெண்ட் வந்ததுக்கான ப்ரூஃப் முதற்கொண்டு எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து செல் மோர் கிஃப்ட் கார்ட்ஸ் இருக்குது, அதேமாதிரி கோ பேக் இருக்குது. இப்போ நான் என்னோட அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு நான் பண்ண ட்ரான்சாக்ஷன் இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஸோ நான் வந்து இன்னொரு கிஃப்ட் கார்டும் சேர்த்து நான் போட்டிருந்தேன். அது போட்டதுக்கு 1000 ரூபீஸ்க்காக எனக்கு வந்து 850 எனக்கு வந்து அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிஃப்ட் கார்டை வந்து டைரெக்டாக பேங்க்குக்கு வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து உங்கள் கையில் இருக்க அமேசான் கிஃப்ட் வச்சஸை வந்து எப்படி வந்து மணியை கன்வெர்ட் பண்ணுறது, டேரெக்டாக 30 மினிட்ஸில் உங்களோட பேங்க்குக்கே எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும், அதே மாதிரி 0% இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் எப்படி நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு விஷயங்களும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு. அதை கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் தான். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் மறக்காமல் டச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கூகுள் ஃபார்ம்ஸ் கீழே இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணுறது மூலிமா நாங்கள் வந்து உங்களை 24 ஹவர்ஸில் ரீச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாப்ஸை வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணி தருவோம். நன்றி மக்களே.